ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமம். அங்கே இருந்தது ஒரு மர்மமான மனிதன். நிழல் தையல்காரன். துணிகளை தைத்தவன் அல்ல, நிழல்களை தைத்தவன். ஒரு நாள் அந்த நிழல் தையல்காரன் மறைந்து விட்டான். அவன் இருந்த இடத்தில் இனி பயம் இல்லை. பழைய தூசி படிந்த துணிகள் மட்டும் அசைந்து கொண்டிருந்தன. அந்த இடத்தில் இருந்த குளிர்ந்த சிரிப்பு ஒலி கூட காற்றில் கலந்துவிட்டது. செல்வமும் அவன் நண்பர்களும் அந்த இருண்ட அனுபவத்திலிருந்து பாதுகாப்பாக வீடு திரும்பினர். ஆனால் அந்த நாள் அவர்களின் மனதில் ஒரு பாடமாக பதிந்துவிட்டது. இப்போது ஒவ்வொரு மாலையும் சூரியன் மெதுவாக மறையும் நேரத்தில் வானம் ஆரஞ்சு நிறமாக மாறும்போது செல்வம் ஒரு நிமிடம் நின்று தன் காலடியில் பார்க்கிறான். அவன் நிழல் அவனுடன் இருக்கிறதா? அது அவனை பின்தொடர்கிறதா? அது அவனிடமிருந்து பிரிந்து போகவில்லை அல்லவா? ஏனெனில் அவன் அறிந்தான், நிழல் என்பது சாதாரண இருட்டு அல்ல. அது ஒருவரின் உயிரோடு பின்னிப் பிணைந்த அமைதியான துணை. பகலில் பேசாத தோழன், இரவில் பாதுகாக்கும் சாட்சி. மேலும் இருட்டின் உள்ளே இன்னும் சில சக்திகள் இருக்கலாம். அவை வெளிச்சத்தில் தெரியாது. ஆனால் நிழல்களை தேடி அலைபவை. அதனால்தான் செல்வம் இப்போது எச்சரிக்கையாக இருக்கிறான். அவன் நிழலை மதிக்கிறான். அதை இழக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டான். இந்த கதை நமக்கு சொல்லுவது, நம் வாழ்க்கையில் நம்முடன் அமைதியாக நடக்கும் சில விஷயங்கள், அவை சாதாரணம் என்று தோன்றினாலும் அவைதான் உண்மையில் நம் விலை மதிப்பற்ற சொத்துகள். சூரியன் மறையும்போது ஒரு நிமிடம் நின்று பாருங்கள். உங்கள் நிழல் இன்னும் உங்களுடன் இருக்கிறதா? இந்த கதையை பார்த்ததற்கு நன்றி.